வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மீன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் இங்கே 500 கிராம் சூரை மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளஷ் அதிகமாக இருக்கிற எந்த மீனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி வத்தல் தூளுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வத்தல் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது 1/2 மணி நேரம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம் இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மீனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனில் பாதி அளவுக்கு நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இது திருப்பி போட்டுக்கலாம். இப்போது எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது எல்லா பக்கமும் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிச்சம் இருக்கிற மீன் துண்டுகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போது எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊறுகாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்து 1/4 கப் போல் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம். இது 50 கிராம் இருக்குது. பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 50 கிராம் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போது சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 1/2 கப் போல் இருக்குது. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால நான் மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்து மிச்சம் இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துடலாம். நம்ம மீன் போட்டதுக்கப்புறமா புளி கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வினிகர் பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ வினிகர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பும் புளியும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் புளியும் உப்பும் கம்மியாக இருக்குது. அதனால் நான் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம். அலுமினியம் பாத்திரத்தில் வைக்க வேண்டாம். இது வந்து வெளியே வச்சாலும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறீங்கன்னா 2 நாள் வெளியே வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாய் வந்து பாட்டிலேருந்து எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.